அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் 27வது நோன்பை நாம் எல்லாம் நோற்றிருக்கின்றோம். இன்னும் சில தினங்களிலே ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தீண்டத்தகாதவன் என்ற பாகுபாடுகள் கிடையாது. எந்த ஒரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் கூட அவைகளை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். வரக்கூடிய நோன்பு பெருநாளை ஏழை செல்வந்தர் வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் போட்ட ஒரு அற்புதமான ஒரு திட்டம்தான் சதகத்துல் ஃபித்ர், அதாவது நோன்பு பெருநாள் தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த சதகத்துல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தர்மம் அது கடமை, கட்டாய கடமை என்பதாக ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. சதகத்துல் ஃபித்ர் ஒரு நபர் சார்பாக எவ்வளவு கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எவர்கள் சார்பாக கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், இந்த கேள்விகளுக்கு ஒரே ஒரு ஹதீஸ் தீர்வாக அமைந்திருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல 1503வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கின்றார்கள். ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி, சதகத்துல் ஃபித்ரை நோன்பு பெருநாள் தர்மத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கினார்கள். ஃபரலங்கிற வார்த்தையை ரசூல்லா இங்கே பயன்படுத்துகின்றார்கள். ஃபரல அப்படின்னா கடமையாக்கினான், ஃபர்துன் அப்படின்னா கடமை. அப்ப சதகத்துல் ஃபித்ர் கடமை என்று நமக்கு தெரிய வருகிறது. அது சுன்னத் அல்ல, வாஜிப் அல்ல, கட்டாய கடமை என்பது இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. சாஅன் பின் தம்ரின், சா அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் பழக்கத்தில் இருந்த ஒரு அளவு, ஒரு முகத்தல் அளவை, 1 லிட்டர் 2 லிட்டர் நாம சொல்றோம்ல, அதான் சாஅ. சாஅ அப்படின்னா 4 முத்துகள் சேர்ந்ததுதான் ஒரு சாஅ. நாம விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா 4 1/4 கிலோ சேர்ந்தது 1 கிலோ என்று நாம் சொல்வதை போன்று, 4 1/4 லிட்டர் சேர்ந்தது 1 லிட்டர் என்று சொல்வதை போன்று 4 முத்துகள் சேர்ந்ததுதான் ஒரு சாஅ என்று சொல்வார்கள். ஒரு முத்துங்கிறது எவ்வளவு தெரியுமா? இந்த 2 உள்ளங்கையும் சேர்த்து ஒரு தானியத்திற்குள்ளால் நுழைத்து கையை வெளியே எடுத்தால் இந்த 2 உள்ளங்கையில எவ்வளவு தானியங்கள் இருக்குமோ அதுதான் ஒரு முத்து. இப்படி 4 முறைகள் அள்ளி அள்ளி போட்டால் எவ்வளவு வருகிறதோ அதுதான் ஒரு சாஅ. இன்னைக்கு ஒரு சாஅ என்பதற்கு 1 கிலோ 600 கிராம் என்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 கிலோ 600 கிராம் அல்லது 633 கிராம். அப்போ இதுதான் ஒரு சாஅ. 4 முறைகள் அள்ளி போட வேண்டும். ஒரு 2 உள்ளங்கையும் சேர்த்து ஒரு முறை அள்ளி போட்டால் அதுக்கு பேர் ஒரு முத்து என்று சொல்வார்கள். 4 முறை அள்ளி போட்டால் அதற்கு ஒரு சாஅ என்று சொல்வார்கள்.
அப்போ ஒரு சாஹி, ஒரு நபர் சார்பாக ஒரு சாஹி கொடுக்க வேண்டும். எதை கொடுக்க வேண்டும்? மின் தம்ரின், பேரித்தம்பழம். அவ்வல்லது சாஹன் மின் ஷஈரின், தீட்டப்படாத கோதுமை, அதாவது தொழி கோதுமை, அது ஒரு சாஹி கொடுக்க வேண்டும். யாருக்காக கொடுக்க வேண்டும்? அலல் அபுதி, நம்ம வீடுகள்ல பணியாட்கள் இருப்பார்களேயானால், வேலைக்காரர்கள் இருப்பார்களேயானால், அவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்களேயானால், அவர்கள் சார்பாகவும் வீட்டின் உரிமையாளர் கொடுக்க வேண்டும். அப்ப பணியாளருக்காக, வல் ஹுர்ரி, சுதந்திரமானவருக்காக, வத்தகரி, ஆண்கள், வல் உன்சா, பெண்கள் சார்பாக, வஸ்ஸகீரி வல் கபீரி, சிறியவர் பெரியவர் சார்பாக, மினல் முஸ்லிமீன், இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். இப்ப எங்க வீட்டுல 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சார்பாக, ஒவ்வொரு நபர் சார்பாக ஒரு சாஹி நான் கொடுக்க வேண்டும். என் சார்பாக 1 633, என் மனைவி சார்பாக 1 633, என் மகன் சார்பாக 1 633, என் மகள் சார்பாக 1 633 கிராம், கிலோகிராம் தானியத்தை நான் கொடுக்க வேண்டும். அது பேரித்தம்பழமாக இருக்கலாம், அல்லது தீட்டப்படாத கோதுமையாக இருக்கலாம். இன்னும் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம், உலர் திராட்சையாக இருக்கலாம், பாலாடை கட்டியாக இருக்கலாம். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உணவு பதார்த்தங்கள். இப்ப பேரிச்சம்பழத்தை நோன்பு துறக்க மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம், யார் அதை உணவாக உட்கொள்கின்றோம்? எனவே இந்த காலத்தை பொறுத்த மட்டிலும் 1 கிலோ 633 கிராம் அரிசி அல்லது கோதுமை, இவைகளை நாம் சதக்கத்துல் ஃபித்ராவாக, நோன்பு பெருநாள் தர்மமாக ஏழைகளுக்கு நாம் வழங்க வேண்டும். அந்த ஏழைகள் முஸ்லிம்களாகத்தான் இருக்க வேண்டும். அவங்க தானே பெருநாள் கொண்டாட போறாங்க. சாதாரண தர்மத்தை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். கடமையான ஜகாத்தையும் கடமையான சதக்கத்துல் ஃபித்ரையும் முஸ்லிம்கள் சார்பாக முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வழங்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். அடுத்து பாருங்க, இந்த ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னா, அமர பிஹா, இதை கொடுக்குமாறு ஏவினார்கள். அன்து அத்தா கபல ஹுரூஜின் நாசி இலஸ்ஸலா, பெருநாள் தொழுகைக்காக வெளியேறுவதற்கு முன்பே நாம் இதை கொடுத்து விட வேண்டும். பெருநாள் அன்று பெருநாள் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கோ அல்லது பெருநாள் தொழும் திடலுக்கோ செல்வதற்கு முன்பே இந்த சதக்கத்துல் ஃபித்ரை வீட்டில் உள்ள நபர்கள், எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் சார்பாக ஏழைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் தொழுகைக்காக நாம் செல்ல வேண்டும். தொழுது விட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு பேரு சதக்கத்துல் ஃபித்ரா அல்ல, அது சாதாரண ஒரு தர்மமாக மாறிவிடும். அப்ப இந்த ஹதீஸ்ல 4 வகையான கேள்விகளுக்கு பதில் அடங்கியிருக்கின்றது. என்ன கேள்வி? எவ்வளவு கொடுக்க வேண்டும்? ஒரு சாஹ் கொடுக்க வேண்டும். எதை கொடுக்க வேண்டும்? பேரித்தம்பழத்தை கொடுக்க வேண்டும். தீட்டப்படாத கோதுமையில் ஒரு சாஹ் கொடுக்க வேண்டும். அரிசி கொடுக்கலாம், பரவாயில்லை. 2ஆயிட்டா. 3வது யாருக்காக கொடுக்க வேண்டும்? வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாட்கள், வீட்டு உறுப்பினர்கள், சிறுவர்கள், சிறுமியர், பெரியவர். பெருநாள் அன்னைக்கோ பெருநாளைக்கு ஒரு நாளைக்கு முன்போ நம்ம வீட்டுல யாருக்காவது குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை சார்பாகவும் கொடுக்க வேண்டும். ஜகாத் என்பது பருவ வயதை அடைந்தால்தான். ஒரு குழந்தைக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, அல்லது ஒரு சிறுவனுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறது, அவன் ஜகாத்தை கொடுக்க வேண்டுமா என்றால் கிடையாது. அவன் எப்ப பருவ வயதை அடைகின்றானோ அப்போதுதான் அவனுக்கு ஜகாத்து கடமையாகும். ஆனா சதக்கத்துல் ஃபித்ர் குழந்தையாக இருந்தாலும் குழந்தை சார்பாக அவருடைய தந்தை கொடுப்பதற்கு வசதி உள்ளவராக இருந்தால் அவர் கொடுத்துத்தான் ஆக வேண்டும்.
ஒரு வீட்டுல 5 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, ஆனா ஒருவர் சார்பாகத்தான் கொடுக்க முடியும், அவ்வளவுதான் வசதி இருக்கு அப்படின்னா பரவாயில்லை, அந்த ஒருவர் சார்பாக கொடுத்தால் போதும். இஸ்லாம் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, சக்திக்கு மீறி யாரையும் சிரமப்படுத்துவது கிடையாது. அதனால சதக்கத்துல் ஃபித்ரை ஒரு சால் கொடுக்க வேண்டும். பேரித்தம்பழம், கோதுமை, அது இப்ப நாம எதை சாப்பிடுகின்றோமோ அந்த அரிசி, அதாவது 633 கிலோகிராம் அல்லது அதனுடைய கிரயம். நாம் சாப்பிடக்கூடிய அரிசி 630 கிலோகிராம், 33 கிலோகிராம் எவ்வளவு ரேட்டுன்னு பார்க்கணும். அதுல இருந்து 1 ரூபா கூட குறையக்கூடாது, 10 ரூபா கூட்டி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றிற்கும் இந்த ஹதீஸிலே தீர்ப்பை சொல்கிறார்கள். வேறொரு ஹதீஸை நாம் பார்க்கின்றோம், அதே புகாரியில 1506வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. பாலாடை கட்டி, பாலை கட்டி ஆக்கி வச்சிருப்பான், பால் பவுடர், அத கட்டியா இருக்கும், அத சஹாபாக்கள் சாப்பிடுவார்கள். அதுல ஒரு சாகை உலர் திராட்சையிலே ஒரு சாகை, கருப்பு முந்திரி நம்ம சொல்றோம் காய்ந்த முந்திரி, அதுல ஒரு சாகை, இவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நம்ம வீட்டுல வேலைக்காரர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் அவர்கள் சார்பாகவும் நான் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் எப்ப இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லல, எது வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பே அதை கொடுத்து விட வேண்டும். இன்னைக்கு 27வது நோன்பு வச்சிருக்கிறோம், இந்த வருஷம் 29ஆம் 30ஆ அது அல்லாஹு ஆயிலம், அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இன்னைக்கே நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த அரிசியோ மற்ற தானியங்களையோ அல்லது அதற்குள்ள பணங்களையோ ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். பெருநாள் அன்னைக்குத்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பெருநாள் அன்னைக்கு நம்ம ஏழைகளுக்கு கொடுத்தா அவங்க எப்படி ட்ரெஸ் வாங்க முடியும், மதிய உணவுக்கு அவர்கள் எப்படி தயார் செய்ய முடியும்? ஒரு 3 நாளைக்கு முன்னாலேயே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, அந்த பணத்தை வச்சு தங்களுக்கோ அல்லது தங்கள் பிள்ளைகளுக்கோ தங்கள் பேரம்பேத்திகளுக்கோ அல்லது தங்கள் வயதான பெற்றோர்களுக்கோ தேவையான ஆடைகளை வாங்கி கொள்வார்கள். பெருநாள் அன்னைக்குத்தான் கொடுக்கணும் சில பேர் சொல்றாங்க, அது தப்பான ஒரு காரியம். ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தை தான் சொன்னாங்களே தவிர அப்பந்தான் கொடுக்கணும்னு சொல்லல. சஹாபாக்கள் 2 நாளைக்கு முன்னால 3 நாளைக்கு முன்னாலாம் கொடுத்ததாக ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2வது என்ன அப்படின்னா, சதக்கத்துல் ஃபித்ர் ஏன் கொடுக்கணும்? நோன்பாளிகளும் கொடுக்கணும், நோன்பு இல்லாதவங்களும் கொடுக்கணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நோன்பாளிகளும் கொடுக்க வேண்டும், காரணத்தோடு நோன்பை விட்டிருப்பாங்களே அவர்களும் கொடுக்க வேண்டும். நல்ல கிழங்கு மாதிரி இருப்பாங்க, ஆனா நோன்பு வைக்க மாட்டாங்க, இவர்களும் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். அதாவது நோன்பாளிகளும் கொடுக்க வேண்டும், சலுகையுடன் நோன்பை விட்டவர்களும் கொடுக்க வேண்டும். சலுகையே இல்லாம நோன்பு வைப்பதற்கு சக்தி இருந்தும் என்னத்தை போட்டு நோன்பு வைக்க அப்படின்னு சில பேர் இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல, அவர்களும் வசதி இருந்தால் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி, அபூதாவுதுல 1606வது செய்தியாக, இப்னு மாஜால 1827வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. சதக்கத்துல் ஃபித்ர் ஏன் கொடுக்கணும்? நோன்பாளிகள் ஏன் கொடுக்க வேண்டும்? நோன்பாளி அல்லாதவர்கள் ஏன் கொடுக்க வேண்டும்? 2யும் ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க. அதாவது ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி, சதக்கத்துல் ஃபித்ரை, அந்த சதக்காங்கிற வார்த்தைய சதக்கத்துல் ஃபித்ர் கட்டாய கடமை என்பதற்கு ரசூலுல்லாஹ் என்னென்ன வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க பாருங்க. ஃபரல அப்படிங்கிறாங்க ஒன்று, 2வது சதக்கத்துல் ஃபித்ர்னு சொல்லாம ஜகாத்துல் ஃபித்ரின்னு சொல்றாங்க. ஜகாத் எப்படி கடமையோ அது போன்று சதக்கத்துல் ஃபித்ரும் கடமை என்பதை உணர்த்துவதற்காக
சதக்கத்துல் ஃபித்ருன்னு சொல்லாம ஜக்காத்துல் ஃபித்ருனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதையெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் மேலோட்டமாக நாம் படிப்பதை விட ஆழ்ந்து சிந்தித்து நாம் படித்தால் ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அப்ப சதக்கத்துல் ஃபித்ரை ரசூலுல்லாஹ் கடமையாக்கினார்கள். துஹ்ரத்தன் லிஸாயிமி மினல் லகவி வர்ரஃபஸி வதுஅமத்தன் லில் மசாகீன். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாருங்க. ஒரு நோன்பாளி கொடுப்பாரை ஆனால் அவருக்கு 2 நன்மை. என்னதான் தான் நம்ம மனுஷன் தானே. நோன்பு நேரத்துல புறம் பேசியிருப்போம், பொறாமப்பட்டிருப்போம், கோல் மூட்டி இருப்போம், தவறான காட்சிகளை நாம் பார்த்திருப்போம், தவறான பாடல்களை நாம் கேட்டிருப்போம். நம்மள அறியாமலேயே அந்த பாவங்கள் நிகழ்ந்திருக்கும். அப்ப இந்த சதக்கத்தில் ஃபித்ரை நாம் கொடுக்கின்ற பொழுது அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுகின்றார். நோன்புக்கு கிடைக்கின்ற முழுமையான கூலி அந்த நோன்பாளிக்கு கிடைத்துவிடும் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுப்பதின் மூலமாக. அப்ப துஹ்ரத்தன் லிஸாயிமி மினல் லகுவி, வீணான செயல்கள், வர்ரஃபஸி, ஆபாசமான செயல்கள். பாட்டு கேட்கிறோம், அது ஆபாசமான ஒரு செயல். அந்நிய பெண்கள் ஆடுவதையும் பாடுவதையும் நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். இதனால சின்ன சின்ன பாவங்கள் ஏற்படும். சதக்கத்துல் ஃபித்ரை கொடுப்பதின் மூலமாக அந்த பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகின்றார். இது நோன்பாளிக்கு. 2வது அவருக்கு தர்மம் செய்த நன்மை. 2 நன்மை கிடைச்சிருந்தா. நோன்பாளி இல்லாதவர்கள் அவர்கள் கொடுப்பார்களே ஆனால் துஅமத்தல் லில் மசாகீன், ஏழைகளுக்கு உணவாக அது மாறிவிடுகிறது, ஏழைகளின் தேவைகளை அது நிறைவேற்றி விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப சதக்கத்துல் ஃபித்ர் சில ஊர்கள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, வீடு வீடாக சென்று உங்க சதக்கத்துல் ஃபித்ரை கொடுங்க அப்படின்னு வாங்கி அவர்கள் வாழக்கூடிய பகுதியில் உள்ள ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறார். இது தப்பான காரியம். இப்ப ஏன் சொந்தத்துல ஒரு ஏழை இருப்பாரு ஆனால் அவருக்குத்தான் நான் கொடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு அடுத்த மகள்லாம் அடுத்த ஊர்ல உள்ள ஏழைக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா அவ என்ன நம்பி இருக்கின்ற அந்த ஏழை பட்டினியா கிடப்பாரு. அதெல்லாம் அந்தந்த பகுதியில் உள்ள செல்வந்தர்கள் யாரிடத்திலும் கொடுக்காமல் அந்தந்த பகுதியில் உள்ள ஏழைகளை சந்தித்து நாமளே நேரடியாக சென்று நாம் கொடுக்க வேண்டும். அல்லது நம்ம வீட்டுக்கு வருவார்களேயானால் அவர்களை சங்கை செய்து சதக்கத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்க வேண்டும். இந்த ஜக்காத்தை வச்சுக்க சில பேர் கேவலமா நினைக்கிறாங்க. ஜக்காத் என்றால் சாதாரண ஒரு பொருளா? ஜக்காத் என்றால் கேவலமான ஒரு பொருளா? அதை வாங்கக்கூடியவர்கள் கேவலமானவர்களா? எத்தனை தொழுகையாளிகள், எத்தனை தக்வாதாரிகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல எவ்வளவு உயர்வானவர்கள் அவர்கள் தெரியுமா? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களிலே அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியமானவர்கள், இறையச்சமுடையவர்கள். அப்படி சங்கையானவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. அப்ப அவர்களெல்லாம் இந்த ஜக்காத்தை புடி, சதக்கத்துல் ஃபித்ரை புடி அப்படின்னு கேவலமா கொடுக்கலாமா? கூடாது. சங்கையான முறையில கொடுப்பவரும் வாங்குபவரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சமமானவர்கள் தான். எனவே சங்கையான முறையில் தான் அதை நாம் கொடுக்க வேண்டும். நம் பகுதியில் உள்ள, நமக்கு தெரிந்த அல்லது நம்முடைய உறவில் உள்ள ஏழைகளுக்கு நாம் கொடுத்தால் 2 மடங்கு கூலியை, ஒன்று உறவினர்களை சேர்ந்து வாழ்ந்த நன்மை கிடைக்கும், 2வது தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். யாரு கையோ நம்ம தூக்கி கொடுத்தா அவங்க சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்கறாங்களா வாயில போடுறாங்களா யாருக்கு தெரியும்? அதனால யாரையும் நம்பி சதக்கத்துல் ஃபித்ரையோ ஜக்காத்தையோ நாம் கொடுப்பது கூடாது. நமக்கு தெரிந்த நம்முடைய உறவில் உள்ள ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஆக அருமையானவர்களே, இந்த சதக்கத்துல் ஃபித்ரை இன்றைக்கே நாம் கணக்கிட்டு இன்றைக்கே ஏழைகளின் கையில் நாம் கொடுத்து விட வேண்டும். அவங்க அரிசி கேட்டாங்கன்னா பணத்தை கொடுக்க கூடாது, பணத்தை கேட்டாங்கன்னா அரிசியை கொடுக்க கூடாது, பணத்தை கேட்டாங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கூடாது.
அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை நாம கொடுக்கணும். சில பேருக்கு பணம் இருக்கும், அரிசி இருக்காது. சில பேர்த்த அரிசி இருக்கும், பணம் இருக்காது. ரெண்டு பேர்த்த சில பேர்த்த ட்ரெஸ் இருக்காது. எங்களுக்கு ட்ரெஸ்ஸா எடுத்து தந்துருங்களேன் எங்க பிள்ளைகளுக்கு அப்படின்னா கூட ஒரு 1000 ரூபாய் சேர்த்தாலும் என்ன செஞ்சிடணும், நாம வீட்டுக்கு எடுக்கலையா? எவ்வளவு 27ஆம் கிழமைக்கு ஒரு ட்ரெஸ், 28ஆம் கிழமைக்கு ஒரு ட்ரெஸ், பெருநாளைக்கு தொழுகைக்கு முன்னால போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ், தொழுகைக்கு பின்னால போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ், அப்புறமா அசருக்கு மேல போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ். பெருநாளைக்கு 5-6 ட்ரெஸ் எடுக்கிறோம். அடுத்த வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்பாங்க, அவங்கள நம்ம கவனிக்கிறது இல்லை. நாம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோமா, பக்கத்து வீடுகளில் ஏழைகள் இருப்பார்கள், ஆனால் அங்குள்ளவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு ட்ரெஸ், ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா ஏழை செல்வந்தர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் சங்கையாக கொண்டாடுவார். எத்தனை ஏழைகள் பெருநாள் அன்று கந்தலான அழுக்கான ஆடைகளை அணிந்து கொண்டு பழைய சோறை சாப்பிடுறாங்க தெரியுமா? எத்தனை செல்வந்தர்கள் என்ன செய்யறாங்க, சாப்பாட்டை வீணா கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றொன்றை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெருநாள் அன்று நம்ம வீடுகள்ல விசேஷமான உணவுகள் தயாரிப்போம். யௌமுல் அக்லி வஷுருபி, ரசூலுல்லாஹி சொல்றாங்க 2 பெருநாட்கள்ல நோன்பு வைப்பது கூடாது. ஏன் அப்படின்னா அந்த 2 பெருநாட்களும் யௌமுல் அக்லி வஷுருபி, சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் ஏற்ற நாள். நல்லா சாப்பிடணும், இஸ்ராஃபு செய்வது கூட. சில பேர் என்ன செய்றாங்கன்னா வீட்டுல தயாரிக்கின்ற பிரியாணி, வடை, சம்சா, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து குடும்பத்தோட நின்று ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், வயதுக்கு வந்த பெண்கள் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போடுறது, டெலிகிராம்ல போடுறது, பேஸ்புக்ல போடுறது, சாப்பாட்டையும் சேர்த்து போடுறது. இது என்ன, இது அலங்கோலமான ஒரு காட்சி. பெருநாடு இப்படியா நம்ம கொண்டாடுறது? நம்ம குடும்ப பெண்களை வெளி உலகத்திற்கு நாம் காட்டலாமா? அந்த முகத்தை காட்டலாமா? அலங்காரத்தை காட்டலாமா? இதெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். காசால பாருங்க, சகர் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இஃப்தாருக்கு வழி இல்லை, பட்டினி நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம இங்க வயிறார ருசியா தின்னுட்டு அதை எடுத்து போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம். எத்தனை ஏழைகள் அதை பார்த்து ஏங்குவார்கள் தெரியுமா? ஒன்று அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் இந்த மாதிரி வலைதளங்கள்ல அதை நாம் பதிவிடுவது கூட. பெரும்பாலும் பாருங்க, பிரியாணி சாப்பிடுற மாதிரி ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு நோன்பு துறக்கிறங்கிற பேர்ல தட்டு நிறைய முட்டையா வச்சு, அது முட்டை போண்டா, பச்சி போண்டா, அப்பள போண்டா, போண்டால எத்தனை வகை இருக்குதோ அத்தனையும் வச்சுக்கிட்டு அதை திண்டுகிட்டே இருக்கிறது. அதை எடுத்து போட்டோ எடுத்து போடுறது, வீடியோ எடுத்து போடுறது. எத்தனை ஏழைகள் பார்த்து ஏங்குவார்கள் தெரியுமா? அதெல்லாம் தயவு செய்து பெருநாள் அன்று இது போன்ற காட்சிகளை நாம் வெளியிடுவது கூடாது. ஆசைக்கு நீங்க எடுத்து வச்சுக்கீங்க, அல்லாஹ் கேட்டா நம்ம பதில் சொல்லிக்கிற வேண்டியதுதான். அதனால சதக்கத்துல் ஃபித்ர இன்றைக்கே நாம் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஏழைகள் வருவார்கள், ஆனால் சதக்கத்துல் ஃபித்ரையோ ஜக்காத்தையோ நாம் கொடுத்து விடக்கூடாது. அது சாதாரண தர்மத்தை நாம என்ன செய்யலாம், அவங்களுக்கு தாராளமாக வழங்கலாம். பெருநாள் அன்று சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்மள்கிட்ட உணவு கேட்பார்களே, ஆனால் தாராளமாக அவர்களுக்கு உணவை கொடுக்கலாம். உணவை கொடுக்கும்போது நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், யா அல்லாஹ் என் உணவை இவர்கள் வாங்கி சாப்பிடுறாங்க, இவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடு, நேர்வழியின் பக்கம் அவர்களை சேர்த்து வைத்துவிடு என்ற பிரார்த்தனையோடு நாம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பமே சதக்கத்துல் ஃபித்ர கணக்கு போடுங்க. அரிசி கோதுமையாக இருந்தால் 1 கிலோ 633 கிராம், அல்லது அதனுடைய ரேட்டு. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக 1 கிலோ 633 கிராம் அந்த தானியத்தை கொடுக்க வேண்டும், அல்லது அவருடைய கிரயத்தை, பணத்தை கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எல்லாம் அல்ல இறைவன் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுப்பதின் மூலமாக நோன்பில் ஏற்பட்ட தவறுகளை அல்லாஹ் மன்னித்து நோன்பாளிகளுக்கு மறுமை நாள் ஆகிரத்திலும் இந்த உலகத்திலும் அல்லாஹ் எதை தருவதாக வாக்களித்திருக்கின்றானோ அந்த நன்மைகளை, பயன்களை முழுமையாக அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தோடும் நல்லறங்களை கொண்டும் நீண்ட நெடிய காலங்கள் நோய் நொடி இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல்
குடும்பங்களோடு ஒற்றுமையாக வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அளிபுரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.